பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: அதிசயங்கள் உங்களை தேடி வரும். ஆதார வசனம் மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். வாக்கியவான்களே, இந்த வாக்கியம் கர்த்தர் உங்களையும் அடியாளையும் பார்த்து சொல்வது என்னவென்றால், முன்பு நான் செய்த அதிசயங்களை யாருக்கோ செய்தவைகளை இன்று நான் உனக்கு செய்கிறேன் என்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனை வீட்டிலிருந்து புறப்பட்ட போது பல அதிசயங்களை கண்டார்கள். அப்படி அவர்கள் புறப்பட்ட போது என்ன அதிசயங்களை கண்டார்களோ அதே போல் அதிசயங்களை செய்வேன் என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார். இன்று நமக்கு அதைத்தான் சொல்கிறார். அவர்களுக்கு நான் செய்தேன் அல்லவா, அது மாதிரி உனக்கு நான் செய்வேன் என்று. எகிப்திற்கு 10 வாதைகளாக கர்த்தர் அவர்களை வாதித்தார், அளக்களித்தார். அதே சமயத்தில் அங்கிருந்து இஸ்ரவேலுக்கு எந்த தீங்கும் நேரிடவில்லை. அதிசயம். இதை அவர்கள் யாரோ சொல்லி கேள்விப்பட்டதில் கண்ணார கண்டார்கள். அதனால் அவர்கள் பார்த்து அதுபோல் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். மல்கியா 3:6. அவர் என்றைக்கும் மாறுவதே இல்லை. நம்முடைய தகுதியை பார்த்து அவர் செய்வதில்லை. அவருடைய அன்பு, அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அவருடைய இரக்கம், தயவு படி நம்மளுக்கு செய்கிறார். முன்பு செய்திகளையும் திரும்ப செய்வார். அதைவிட பெரிதானவைகளையும் செய்வார். அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. யோபு 42:2. அவர் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். சங்கீதம் 135:6. இது தாவீது புரிந்து கொண்டான். அதனால தான் இப்படி சொல்கிறார். ஒரு இடம் கூட அவருடைய சித்தம் இல்லாமல் எது நடக்காது. இதைத்தான் ஏசாயாவின் மூலம் கர்த்தர் பேசுகிறார். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவையெல்லாம் செய்வேன் என்கிறார் ஏசாயா 46:10. அப்படி தெரியலையே என்று நமக்கு தோன்றுகிறது. என்ன நடந்தாலும் அதையெல்லாம் இடக்கையால் வலக்கையால் தள்ளுவதற்கு அவருக்கு ஒரு வினாடி தேவையில்லை. நடக்கட்டும், நடக்கக்கூடாதவைகள் நடக்கட்டும். அது ஒரு நிமிஷமாக மறைந்துவிடும். இதை சொல்லிவிட்டு ஏசாயா 46:11வது வசனத்தில் ஒரு அதிசயமான காரியத்தை சொல்கிறார். கிழக்கிலிருந்து ஒருத்தனை புறப்பட பண்ணுவேன் என்று. அவன் பிறக்கவே இல்லைங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டார். அவனுக்கு பெயரும் சொன்னார், கோரேஸ் என்று. அவனுக்கு ஆண்டவருக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் பாபிலோனிலே அரசாளுவான். அதெல்லாம் நீங்கள் நெகேமியா புஸ்தகத்தில் பார்க்கலாம், எஸ்ரா புத்தகத்தில் பார்க்கலாம். அதையெல்லாம் கம்பைன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். அவன் பாபிலோனை ஆண்டு கொண்டிருந்தான். இன்னும் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகவே இல்லை. அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். 70 வருடம் அங்கே இருப்பார்கள். இங்கெல்லாம் இடிக்கப்பட்டுவிடும். எருசலேம் இடிக்கப்பட்டுவிடும். தேவாலயம் இடிக்கப்பட்டுவிடும். மதில்களெல்லாம் சுட்டெரிக்கப்படும். அவனை எழுப்புவேன், அவனை எழுப்ப அவன்தான் உதவி செய்வான் என்று. அதே போல் நடந்தது. எஸ்ரா புஸ்தகத்தை படித்து பாருங்கள். இயேசு இப்படி கன்னியின் வயிற்றில் பிறப்பார். அவரது ஊழியம், அவரது சிலுவைப்பாடு, உயிர்த்தெழுதல் இவற்றை எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன் சொல்லிவிட்டார். பல தீர்க்கதரிசியின் மூலமாக வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு மொழிகளில். அப்படியே ஆயிற்றே. அதிசயம். இப்படி அதிசயங்களை பார்ப்பது, கேள்விப்படுவது நமக்கு ஒரு பரவசமாக இருக்கிறது. அடேங்கப்பா அடேங்கப்பா என்று சொல்லுகிறோம். அதற்கு மேலே பேச வார்த்தை நமக்கு கிடைப்பதில்லை. எரேமியா மூலமாக பேசினார். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். எரேமியா 32:27. இப்படி கேட்டுவிட்டு இன்று நம்மை பார்த்து சொல்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். யாருக்கோ செய்து உனக்கு காண்பிப்பது அல்ல, உனக்கே, உன் வாழ்விலே, உனக்குள்ளேயே, உன் மூலமாகவே செய்ய போகிறேன் என்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே அப்படியே விசுவாசியுங்கள். நீயும் காண்பாய், உன் வாழ்வை பார்ப்பவர்கள் காண்பார்கள் என்கிறார். உங்களோடு தான் பேசுகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் ஸ்தேவான் மோசேயை பற்றி பேசும்போது இப்படி சொல்கிறார். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 31 34 வரை நேரம் எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். மோசே தன் மூலமாகத்தான் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை உண்டு என்று அவன் 40வது வயதில் இறங்கினான். ஒரு எகிப்தினை வெட்டினான். மறுநாள் 2 சகோதரர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அவன் ஒருத்தன் சொல்கிறான், துன்மார்க்கமாக நடந்தவர், நேற்று நீ ஒரு எகிப்தினை வெட்டி போட்டேன், அது மாதிரியான்னு கேட்குறான். விஷயம் தெரிஞ்சு வச்சுன்னு ஓடி போயிட்டான். பின்பு 80வது வயதில் தான் இந்த தரிசனத்தை காண்கிறான்.
கேட்டீர்களா? 40 வருஷம் அவனுக்கு தேவைப்பட்டிருக்கு. அப்படி நமக்கு அல்ல. அவன் 120 வருஷம் இருந்தான். நமக்கு அப்படி இல்லை. மோசே ஒரே பள்ளியில் பார்க்குறான், செடி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் செடி வேகலை, அப்படியே இருக்குது. ஜுவாலை பற்றி எரியுது. அவருடைய கண்ணை முதலில் மோசையுடைய கண்ணை திறந்தார், தொட்டார், அந்த ஜுவாலையை பார்த்தான். பின் காதை தொட்டார், தேவனுடைய சத்தத்தை கேட்டான். மோசேயே மோசேயே என்று அழைத்தார். இதெல்லாம் நீங்கள் யாத்திராகும் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்துப்பார். கொஞ்சம் அருகில் போனான், காலை தொட்டார். செருப்பை கழட்டு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த இடம்னார். மாற்றம். கேட்டீர்களா? நாம் அவரை காண, அவருடைய சத்தத்தை கேட்க நமக்குள்ளே முதல்ல ஒரு மாற்றம். ஆயத்தப்படுத்தினார். கர்த்தர் செய்யும், கொடுக்கும், நடத்தும் காரியங்களை பார்ப்பது நமக்கு பரவசத்தை கொடுக்கிறது. அதே சமயத்தில் அந்த அதிசயமானவரை பார்ப்பதற்கு அவரது கிருபை வேண்டும். அவரது கிருபை இல்லாமல் அவரை பார்க்க முடியாது. அவரை யாரும் பார்க்கவே முடியாது நேரடியாக. அவர் அருரூபமானவர், பார்க்க முடியாது. அவருடைய வார்த்தை சத்தத்தை கேட்கிறோம், பலருக்கு நேரடியாக கேட்கிறோம், நாம் வேதத்தின் மூலமாக கேட்கிறோம், செய்தியின் மூலமாக கேட்கிறோம். உங்களோடு தான் பேசுகிறார். மேலே சொன்ன மோசேயினுடைய அனுபவம் என்னவென்றால், அவன் யாத்திராகம் 33ஆம் அதிகாரத்தில் அங்கெல்லாம் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ கேட்குறா, உண்மை நான் பார்க்க வேண்டும், மகிமையை காண வேண்டும் என்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், என் மகிமையை என்னை நீ காண முடியாது. யாத்திராகம் 33:19 உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என்னென்றில் ஒரு இடம் உண்டு, அங்கே நீ மலையில் நில், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை இந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் கரத்திலாக மூடிக்கொள்வேன், என் பின்பக்கத்தை தான் பார்ப்பாய் என்றார். அல்லேலூயா. நாம் அவரை பார்க்க முடியும். எப்படி? வார்த்தையின் மூலமாக. அவர் எப்படிப்பட்டவர் என்பதன் மூலமாக நாம் பார்க்க முடியும். அவர் பார்க்கும் பொழுது பார்த்து அப்பா இதன் மூலமாக பார்க்கிறேன், துதியின் மூலமாக பார்க்கிறேன், ஆராதனை மூலமாக பார்க்கிறேன் என்று சொல்லும்போது நம்ம கூட பேசுகிறார். நமக்குள்ளே மாற்றம். அதுதாங்க அதிசயம். அதிசயத்தை கேள்விப்படுவதில் பரவசம். அந்த அதிசயமானவரையே நாம் பார்ப்பது தான் அதிசயம். நமக்குள்ளே பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது அல்லவா, அதுதான் அதிசயம். வெளியே புறம்பே நாம் அவர் செய்யும் அதிசயங்களை காணுமுன் நமக்குள்ளே அந்த அற்புத மாற்றங்களை கொடுக்கிறார். சாந்த குணம் கொண்டவனானான். கோபத்தில் எகிப்தினை ஒரு நொடிப்பொழுதில் வெட்டி போட்டவன் இப்பொழுது சாந்த குணம். அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்ற சாட்சியை கர்த்தரே கொடுத்த. இதுதாங்க அதிசயம். நம்மளை பற்றி மக்கள் சொல்ல வேண்டும், அவர்கள் முந்தி மாதிரி கோபப்படுவதில்லை, முந்தி மாதிரி இல்லை, நல்ல மாற்றம். இதுதான் அதிசயம். இந்த அதிசயத்தை மக்கள் காண வேண்டும், நீங்கள் காண வேண்டும், உங்கள் குடும்பம் காண வேண்டும். அதற்கப்புறம் கண்ணால் பார்க்கக்கூடிய அதிசயம் உங்களை தேடி வரும். இதற்கு நீங்கள் ஒன்றும் தேடி அலைய வேண்டியதில்லை. இதைத்தான் மத்தேயு 6:33-34 சொல்லுகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், மற்ற யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுவதுடைய விளக்கம் தான் இது. அவரை தேடுங்கள், அவரை பாருங்கள். அப்போஸ்தலர் 7:34 மோசேயிடம் சொன்னது போல நம்மிடமும் சொல்லுகிறார், உன்னை குறித்து ஒரு திட்டம் உண்டு வைத்திருக்கிறேன், அதை நிறைவேற்றி நீ என்னோடு பார்ட்னராக ஆகிக்கொள், இணைந்து கொள் என்கிறார். தெய்வத்தோடு நாம் இணைந்து செயல்படுவது அதிசயம் அல்லவா? ஒரு பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனிக்காரங்க என்னோட பார்ட்னர் என்று சொன்னால் மற்ற கேட்கலாம், அப்படியா? அப்படி தெய்வமே உங்களோட பார்ட்னர். நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவரால் அதை நிறைவேற்ற முடியாது. உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற மாட்டார். நாம் நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி, இதுதான் விசுவாசம். கீழ்ப்படிந்து பொறுமையோடு காத்திருக்கும் போது, அந்த காத்திருக்கும் போது நம்ம வேலை செய்ய வேண்டும். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும். எதை செய்து கொண்டு இருந்தோமோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆபிரகாம் பெற்ற அதிசயத்தை நாமும் பெறலாம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளோடு 27, 28, 30 வயசு இளம் பெண்கள் கூட டெஸ்ட் டியூப் பேபி பெற்றுக்கொள்கிறார்கள். கரு உண்டாவதில்லை. ஆபிரகாமுக்கு பாருங்கள் 100 வயது, சாராளுக்கு 90 வயதுக்கு மேலாகிவிட்டது. வழிபாடெல்லாம் நின்று போய்விட்டது. அவர் ஈசாக்கை பெற்றெடுக்கவில்லையா? அது கர்த்தர் கொடுக்கும் அதிசயம். அப்படி உங்களுக்கு செய்வார். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. நோ சிச்சுவேஷன், நோ ஹோப். ஆனால் தருவார். இனி இது முடியாது, சாத்தியமில்லை, வேறு ஐடியா இருந்தால் பாருங்கள் என்று சொல்லிவிட்டாலும், டாக்டர்கள் முடியாது என்று கைவிட்டாலும்,
பகற்கனவு காணாதீர்கள் என்று உறவுகள் சொன்னாலும், நீங்களோ மனதிலே அன்று செய்தவர் இன்றும் செய்வார், என்றும் செய்வார், எனக்கு செய்வார், நிச்சயம் செய்வார், வாக்கு கொடுத்திருக்கிறாரே என்று உறுதியில் இருங்கள். யாரிடமும் எதையும் பேசாதீர்கள், இந்த பேச்சை குறையுங்கள். இயேசுவுடன் பேசிக்கொண்டிருங்கள். அதைத்தான் நாம் செய்வதில்லை. எல்லாருடன் பேசுவோம், இயேசுவோட பேச மாட்டோம். ஏன்னா அவர் முகத்துக்கு முகமாக நேரடியாக பார்த்து பேச முடிவதில்லை இல்லையா? அதனால் ஜெபத்திலே பேசுங்கள், துதியிலே பேசுங்கள், ஆராதனையில் பேசுங்கள். நீங்கள் செய்ய போகிற அதிகமான காரியங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் இதுவரை செய்தார் என்று பட்டியலிட்டு காட்டி சொல்லுங்கள், பேசுங்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்கள் வாயால் சொல்லுங்கள். இதுதான் துதி, இதுதான் அதிசயமானவரை பார்ப்பது வார்த்தையால். உங்களுக்குள்ளேயே பெரிய மனமாற்றம் உண்டாகும், தைரியம் உண்டாகும், அதிசயத்தை உணர்வீர்கள். இந்த அதிசயத்தை செய்யாமல் அவர் வெளியே கண்காண செய்வதில்லை. உங்களுக்குள்ளே அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். நல்ல மனமாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார், தைரியத்தை கொடுக்க விரும்புகிறார், அவரையே உறுதியாக பிடித்து கொள்ள விரும்புகிறார். சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, அடுத்து கண்ணால் பார்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே ஒவ்வொரு முறை நான் சொல்லுவதான், 12 உள்ள பெரும்பாடு ஸ்திரீ என்ன சொன்னால், அந்த காலத்து யூத பெண்கள் வெளியே வரக்கூடாது, தீட்டுப்பட்ட பெண்கள் நிச்சயம் வரக்கூடாது, அது ஆண்களை தொடவே கூடாது. அவள் என்ன சொன்னான், நான் போவேன், அவர் தொங்கலை அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், சுகமாவேன். இதுதான் காண்பது. முதலியே கண்டுவிட்டால், அதை அறிக்கையும் செய்துவிட்டால், நான் போவேன், தொடுவேன், சுகம் பெறுவேன். நடந்ததே. அப்படிதான் உங்களை செய்ய சொல்கிறார். எனக்கு கிடைக்கும், நான் இது தினமும் சொல்லுவேன், அறிக்கை செய்வேன், நான் பெற்றுக்கொள்வேன். இந்த நிச்சயம் உடையவர்களுக்கு அவர் செய்யாமல் இருப்பதே இல்லை. ஹல்லேலூயா. ரூத்து கேள்விப்பட்டால் தேவனை பற்றி, அந்நிய ஸ்திரீ, மோவாபிய ஸ்திரீ, வரவே மாட்டார், யூதருக்கு மதிக்கவே மாட்டார்கள். அவர் கேள்விப்பட்டு மனதிலே அவரை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். இந்த தேவனை நான் போய் பார்க்க வேண்டும், இந்த தேவனை எப்படி தொழுது கொள்கிறார்கள் என்று போய், அப்படித்தான், அவ்வளவுதான் அவருடைய ஆசை. என்ன அதிசயம் நடந்தது! நான் உங்களுக்கு இதை எளிமையாக்கி தருகிறேன். முறுமுறுக்காமல், எதிர்வினையாக பேசாமல், உங்கள் மனக்கண் முன் அவரை நிறுத்தி, அவர் யார் யாருக்கெல்லாம் அதிசயம் செய்தாரோ அவற்றையெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லுங்கள். கண்ணீர் மல்க வேண்டுங்கள், கேளுங்கள். அப்பா, நீங்கள் இப்படி அவங்களுக்கெல்லாம் செய்தீங்களப்பா, எனக்கும் செய்யுங்கப்பா என்று நேருக்கு நேராக பேசுங்கள். இதுதான் அதிசயமானவரை காண்பது. உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் நினைத்ததற்கு வேண்டுவதற்கு மேலாக அதிகமாக உங்களது வாழ்வில் அவர் செய்வது பார்ப்பீர்கள். நான் கண்டிருக்கிறேன், இனியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நிச்சயமாக பெறுவேன். இப்படி எங்கள் உள் மனதில் அவரோடு பேச வேண்டும், சொல்ல வேண்டும், அவரை காண வேண்டும். உங்களை பொக்குப்படுத்த, வெட்கப்படுத்த அவர் ஒரு நாளும் செய்ய மாட்டார். ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, நான் துதிப்பேன். துதியின் மூலமாக, ஸ்தோத்திரத்தின் மூலமாக, அறிக்கையின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக உம்மை பார்ப்பேன் ஆண்டவரே. உள்ளான அற்புத மாற்றத்தை அடைவேன் ஆண்டவரே. பல அதிசயங்களை காண்பேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு நான் அவரை வார்த்தையின் மூலமாக பார்ப்பேன், அனுபவிப்பேன். அவரது அன்பு நான் கேட்டு மன்றாட வேண்டியதில்லை. அந்த அன்பு எனக்கு செய்யும். அவர் வைத்திருக்கும் ஒப்பற்ற அதிசயங்களை என்னை தேடி வரும். ஆமேன். அல்லேலூயா.